ஹாய் காய்ஸ், வெல்கம் டு vlog with Mahi home. இன்றைக்கி நான் அக்கா வீட்டுக்கு நேற்றைக்கு போனப்போ கொஞ்சமாக வீடியோ எடுத்திருந்தேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். இது எங்கள் அக்கா வீட்டுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய ஏரியா தான். வயல் குளம் எல்லாமே உண்டு. ஆனால் என்னால் எல்லாமே கவர் பண்ண முடியலை. கொஞ்சமாக நான் அப்பப்போ வீடியோ எடுத்துக்கிட்டேன். இது அவங்க வீட்டு கோழி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே பச்சை பசேல்னு அவங்க கார்டன் எல்லாம் நல்லாவே எடுத்துக்கிட்டேன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இது அவங்க வீட்டு செல்ல பூனைக்குட்டி தான். இது லோக்கி தான் பேர். ரொம்பவே அழகாக இருக்கும். எல்லாருக்கும் மடியிலே உட்கார்ந்துருக்கும். எல்லோரும் பேசக்கூடிய இடத்துல வந்திருந்து அதுவும் பக்கத்துலேயே உட்காரும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமா வீட்டோட பின்புறம் உட்காந்துருந்து மரங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, நல்ல நிழலாக இருக்கும், இருந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். அங்கே போனாலே எல்லாருமே பின்பக்கமாக இருந்து தான் பேசிகிட்டு இருக்குது. ஏன்னா நல்ல நிழலாக காற்றோட்டமாக இருக்கும். நிறைய மரங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா, அதனால். இது பெரியக்கா வீட்டு நாய்க்குட்டி தான். அவங்களும் அங்கே வந்திருந்தாங்க. நான் போனப்போ அவங்க கூடவே நாய்க்குட்டியை கூட்டிகிட்டு வந்தாங்க. இதுவும் அப்படி தான், பயங்கர வால், எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் கடிக்கும். சின்ன குட்டி குழந்தை இல்லையா. இதோட பேர் லியோ தான். எல்லோரும் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அதை தான் நான் எடுத்துக்கிட்டேன். யார்கிட்டையுமே பெர்மிஷன் எல்லாம் கேட்கல. நான் என்னோடய பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபுல்லாக ஒன்றும் கவர் பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். இதில் என் அக்காவோட மீன் குழம்பு ரெசிப்பியும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா தேய்க்கிற அதுவும் எடுத்திருக்கேன். வித்தியாசமான முறையில் அக்கா பண்ணியிருந்தாங்க. எனக்கும் அது புதுசாக இருந்துச்சு. பிள்ளைங்க எல்லாம் வழக்கம் போல் சாப்பிட்டுக்கிட்டே விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டு கார்டன் தான், நிறைய பூக்கள் இருந்துச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். இது 10 மணி அளவில் எடுத்த வீடியோ தான். அதனால் நல்ல வெயிலாக இருந்துச்சு வீட்டோட ஃப்ரெண்டில். அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இந்த செடியில் நிறையவே பூக்கள் இருந்துச்சு பாருங்கள். பூக்கள்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். முன்னாடி இதை விட நிறைய பூக்களெல்லாம் இருந்துச்சு. இப்போது குறைஞ்சிடுச்சு. ரோஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்காங்க. இல்லைன்னா வெரைட்டியாக அவங்க வீட்டில் ரோஸ் செடிகளெல்லாம் நிறையவே இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தாச்சுன்னா கிணறு இருக்குது. அதே மாதிரி தெட்டிப்பூ ஒரு ஓரமாக அப்படியே லைன் பை லைனாக நட்டு விட்டுருக்காங்க. அதுலேயும் நிறையவே பூக்கள் இருந்துச்சு. ஆனால் நிறைய பூக்கள்னாலும் மொட்டு இனியும் விரிகிறதுக்கு நிறையவே இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக பூக்கள் விரிஞ்சிருந்துச்சு. ஆனாலும் அதுவும் அழகாக இருந்துச்சு. பிங்க் கலரில் அழகாகவே இருந்துச்சு. அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே இவங்க வீட்டு 4 பக்கமும் நல்லாவே நிழலாக இருக்கும். ஃப்ரெண்டு பக்கம் மட்டும் ரோட் சைடுங்கிறதுனால வெயில் இருக்கும், மரங்கள் இல்லாமல். மற்றபடி எல்லா இடமுமே மரங்கள் இருக்கிறதுனால பச்சை பசேல்னு ரொம்பவே அழகாக இருக்கும். பின்புறம் குளம் வயல் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி என்னால் வீடியோ எடுக்க முடியலை. இன்னொரு நாள் நான் அதெல்லாம் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுவேன். பார்த்திங்களா, நான் சொன்னது மாதிரி பின்புறம் மரங்கள் எல்லாம் இருக்குது. எல்லோரும் உட்காந்துருந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னோடய மாமனாரும் அக்காவோட மாமாவும் தான் அது. இது இன்னொரு நாய் தான். இது பாவம், ரொம்பவே எப்போவுமே எல்லோரும் அதை போய் ஷேடோ தான் அதோட பேர். எப்போவும் அதை போய் கொஞ்சிகிட்டு இருக்கணும். அது ரொம்பவே பிடிக்கும். இது எங்கள் அத்தை தான். இது அவங்க வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச சேனைக்கிழங்கு வச்சு தான் என்னை எரிசேரி பண்ணலான்னு கட் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு இதே மாதிரியெல்லாம் இந்த அருவாமனையில் கட் பண்ண தெரியாது. நான் கத்தியால் தான் கட் பண்ணிப்பேன். எனக்கு இதே மாதிரி அருவாமனையில் கட் பண்ணுறதும் பிடிக்கும். இது பெரிய அக்காவும் சின்ன அக்காவும் பேசிக்கிட்டே சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது மீன் குழம்பு பண்ணுறதுக்காக அக்கா வறுத்து
குழம்பு வைக்க போகிறா. அதுக்காக தான் வறுத்தரைச்ச மீன் குழம்பு தான் இது. தேங்காய், வெந்தயம், நல்ல மிளகு, கறிவேப்பிலை, வெங்காயம் இவ்வளோ சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்ருக்காங்க. மீன் குழம்புக்காக தான் இது ரெடி பண்ணுறாங்க. இது கூட தனியாத்தூள் போட்டுக்கிட்டாங்க. எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் அவங்க வறுத்துக்கிட்டாங்க. இது கூட ரெட் சில்லி பவுடரும், ரெட் சில்லி பவுடர் எல்லாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துட்டாங்க. வறுத்தெடுத்து இதை அரைச்சி மீன் குழம்புல அதுக்கப்புறம் தான் அரைச்சி தான் மீன் குழம்பு பண்ணுறது. புளி கரைசல் சேர்த்து பண்ணுவாங்க. இவ்வளோ தான் அரைக்க வேண்டிய மசாலா. இது மீன் பொரிக்கிறதுக்காக மசாலா தேய்க்கிறாங்க. இதுவும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் பொரிக்கிறது வேறு மெத்தட், என்னோடய அக்கா பொரிக்கிறது வேறு மெத்தட். அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக மசாலா தான் ரெடி பண்ணிக்கிறாங்க. மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் நல்ல மிளகும் ஜீரகமும், பிளாக் பெப்பர் இருக்குது இல்லையா, அதுவும் ஜீரகமும் சேர்த்து மிக்சியில் பொடிச்சு வச்சுருந்துருக்காங்க. அதுவும் சேர்த்தாங்க. நான் ஒவ்வொன்றா இதுதான் நல்ல மிளகு ஜீரகம் சேர்த்து மிக்சியில் பொடிச்சு வச்சது தான் இது. அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள், இப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. இது கூட கறிவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. நான் எல்லாம் கறிவேப்பிலை முழுசாக தான் போட்டு மசாலா தேய்ச்சி வைப்பேன். அவங்க குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி க்ரீன் சில்லியும் சேர்த்துக்கிட்டாங்க. நிஜமாகவே அதோடய ஃப்ளேவர் வந்து வித்தியாசமாக தான் இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் இது. என் அக்கா வந்து இந்த மெத்தடில் பண்ணாங்க, நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சமாக புளி பேஸ்ட்டு அதுவும் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துக்கிட்டாங்க. ஆயிலும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிட்டு நல்லா மசாலாவை நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. நான் இதில் புளி கரைசல் சேர்க்க மாட்டேன், கறிவேப்பிலை முழுசாக போடுவேன், பச்சை மிளகா சேர்க்க மாட்டேன். அந்த மாதிரி தான் நான் பண்ணுறது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதுவும் ஃப்ளேவர் வந்து நல்லா இருந்துச்சு. இது வேறு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட மீன் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகவே இருந்துச்சு. இந்த மீன் ஃப்ரை நமக்கு சாப்பிடுறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாருமே ஜாலியாக எங்கள் பெரிய அக்கா, சின்ன அக்கா, நான், குழந்தைங்க எல்லாருமா சேர்ந்து அன்னைக்கு ஒரு நாள் நல்லாவே என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். அதனால் நான் ரொம்பலாம் வீடியோ எடுக்கலை, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் வீடியோ எடுக்கும்போது எல்லாருமே தயக்கமாக இருந்ததா, எல்லாருக்கும் நார்மலாக இருக்க முடியலை. அதனால் அப்போது பிரேக்குக்காக நாங்கள் பிளாக் டீ எடுத்துக்கிட்டோம். இப்போ மீனுக்காக அந்த வறுத்த மசாலா அரைச்சி புளிக்கரைசலும் சேர்த்து மீன் கலக்கி வச்சாச்சு. இது தக்காளி, பச்சை மிளகெல்லாம் மீனுக்காக, மீன் குழம்புக்காக கட் பண்ணி போட்டுக்கிட்டாங்க. கட் பண்ணி எல்லாம் சேர்த்து வச்சு அப்படியே கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டாங்க. இது அவங்களோட ஸ்டைல் மீன் குழம்பு தான் இது. பிள்ளைங்க எல்லாம் எப்பவும் போல் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் எங்கள் பாட்டுக்கு கிச்சனில் நாங்கள் பேசிக்கிட்டே வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் வேலை செய்தேன். பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணலை. அக்கா 2 பேரும் தான் வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு லைட்டாக உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. அதனால தான் வீடியோவும் எனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுக்க முடியலை. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். தேங்க்யூ.